வணக்கம் நேயர்களே, இது உங்கள் வைக்க பழக்கம் சேனல். நான் உங்கள் குகன். இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நல்லா கலைஞ்சிருக்கு ரூபிக்ஸ் கியூபை எப்படி இந்த மாதிரி சீக்கிரமாக ஈஸியாக கொண்டு வரது. இது வரை பார்த்தீங்கன்னா நான் 4 ஃபார்முலா வச்சு தான் கொண்டு வந்திருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபார்முலா வச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ண போகிறதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி கலைஞ்சிருக்க ரூபிக்ஸ் கியூபை எப்படி இந்த மாதிரி கொண்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த 2 லேயர் இப்படி ஃபுல்லாக நீங்கள் வந்து செட் பண்ணிடலாம். மிச்சம் 3 ஃபார்முலா தான் இந்த லாஸ்ட் ரோவை சரி பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி என்கிட்ட ஒரு நியூட்ரிஸ் கியூப் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இருந்தால் பார்ப்போம், இதாக பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இப்போ எப்படி ஐடென்டிக் ஃபார்முலா பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ரெட்டு இருக்குன்னா ரெட்டும் ஒயிட்டும் வந்து சிங்க் ஆகிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு பீஸை வந்து இங்கே எடுத்து வைக்கணும். ஸோ அது ப்ளஸ் வந்து உருவாக்க போகிறோம். ஸோ இது ரெண்டும் சிங்க் ஆகிற மாதிரி ஒரு இதோ இங்கே இருக்குது. ஸோ இதை இங்கே கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். கொண்டுனா இதை அப்படியே வந்து இப்படி திருப்பினா இது வந்து கலைஞ்சிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடென்டிக் ஃபார்முலா வந்து பயன்படுத்த போகிறோம். இதை ஒழிச்சு வச்சுட்டு இதை கீழே கொண்டு வந்துட்டு இதை தேய்ச்சிட்டு மேலே ஏற்றிடணும். திருப்பி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது இங்கே இருக்குன்னு இது இங்கே கொண்டு போனால் ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்ச திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றுறோம். இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம இந்த இடத்த பார்க்கலாம். ஒயிட்டும் ப்ளூ இருக்கிற மாதிரி ஒரு பீஸை வந்து நம்ம சேரணும். ஸோ இது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இதை வெளியே கொண்டு வரணும்னா ஜஸ்ட் ஒரு கீழே கொண்டு வந்து இப்படி ஒரு திருப்பினிங்கன்னா போதும், நம்மளுக்கு வந்து இங்கே வந்துடும். இங்கே வச்சு பார்த்திங்கன்னா ஐடென்டிக் ஃபார்முலா பண்ண கூட இங்கே வரும். ஏன்னா ஐடென்டிக் ஃபார்முலா பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வரல. இது வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்குது. ப்ளூ கீழே வரணும், அது கீழே வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டு சிம்பிளாக ஆகுன்னா இதை வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது என்ன பண்ணணும், ஒழிச்சு வைக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சு திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றிடும். இப்போ நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக வந்துருச்சா? இப்போ நம்ம இந்த இடத்த பார்க்கலாம். ஒயிட்டும் ஆரஞ்சும் சேர்கிற மாதிரி ஒரு பார்க்கணும். இதை வெளியே கொண்டு வந்துடலாம். இது வெளியே கொண்டு வந்து ஐடென்டிக் ஃபார்முலா தான் எப்பவும் போல். ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்ச திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றிடுறோம். அது கரெக்டாக இருக்கா? இப்போ இந்த இடத்த பார்க்கலாம். க்ரீனும் ஒயிட்டும் அதோ இங்கே இருக்குது. ஸோ இதை இங்கே கொண்டு வந்து ஐடென்டிக் ஃபார்முலா ஒழிச்சு வைக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்ச திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றிடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது சேர்ந்துருச்சா? இப்போ நடு இந்த மாதிரி சேரனா கழட்டி விட்டுக்கோங்க. பிகினர்ஸ் இப்போ ப்ளஸ் சேர்ந்துருச்சா? இப்போ நம்ம இந்த கார்னர்ஸை வந்து சரி பண்ண போகிறோம். கார்னர்ஸ் சரி பண்ணும்போது சரி இங்கே ஒயிட் இருக்குது, ஒயிட் வச்சா சரியாயிடும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த 3 கலர் சிங்க் ஆகிற மாதிரி ஒரு பீஸை கொண்டு வந்து இங்கே வைக்கணும். பார்த்துக்கோங்க, ரெட்டு ப்ளூவு ஒயிட் இந்த 3 கலரும் இங்கே இருக்க பாருங்கள், சிங்க் ஆகிற மாதிரி. இங்கே கொண்டு வரணும்னா ரெட்டு வந்து இங்கே வந்துடும், நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ ஒழிச்சிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்ச திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றிடும். இப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக வந்துச்சா? இப்போ நம்ம இந்த இடத்த பார்க்கலாம். ஸோ க்ரீனு ஒயிட்டு ரெட்டு இங்கே இருக்குது. ஸோ தலைகீழாக வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இப்படி சேர்த்தா கூட சேராமல் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா கீழே கொண்டு வந்துட்டு இதை 2 டைம்ஸ் திருப்பினிங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஒயிட் கலர் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதை மேலே ஏற்றிட்டு இங்கே அதே மாதிரி எப்பவும் போல் ஐடென்டிக் ஃபார்முலா ஒழிச்சு வைக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்ச திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றிடும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சா? இப்போ இந்த இடத்த வந்து பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நாம் இந்த ப்ளூவு ஒயிட்டு ஆரஞ்சு இந்த 3 கலர் இருக்கிற மாதிரி ஒரு பீஸை வந்து நாம் தேடணும். இந்த பீஸை வெளியே கொண்டு வரணும். ஸோ இந்த பீஸ் வந்து வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். திருப்பிட்டு எப்பவும் போல் அதுக்கு நேராக கொண்டு வந்துட்டு நம்ம பீஸ் கரெக்டாக வந்துடும். இப்போ இது கரெக்டாக இங்கே வச்சுட்டு ஸோ இந்த இடத்த போய் சேர்க்கலாம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஒழிச்சு வைக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சு திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றிடுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து மிச்சம் இருக்கிற ஒரு ஒயிட் பீஸ் தான் இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். மிச்சம் ஒரு பீஸ் தான். ஸோ ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிக்க திருப்பி மேலே ஏற்றிடும். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம மிடில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 2 கலர் மட்டும் சிங்க் ஆகிற மாதிரி ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும்.
எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு க்ரீனு எங்கே இருக்குதோ இங்கே இருக்குது. இதை வந்து இங்கே அப்படியே கொண்டு போய் இங்கே வைக்கணும்னா க்ரீன் இருக்குன்னா க்ரீனோட சென்டரில் வச்சுக்கணும் இதை. ஸோ இப்போ இந்த காயினை இங்கே கொண்டு போகலாம், இல்லைனா இங்கே கொண்டு போகலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் கொண்டு போகணும். இங்கே அந்த 2 கலர் இருக்குது. ஸோ நம்ம கொண்டு போகணுன்னா ஆப்போசிட் சைடில் ஒழிச்சு வச்சுட்டு இதை கீழே கொண்டு வந்துட்டு ஒழிச்ச திருப்பி சேர்த்துட்டு மேலே ஏற்றிடணும். இப்போ அப்படியே க்யூபை ஃபேஸை வந்து திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பீஸ் வந்துடும். ஸோ இதை கொண்டு போனால் ஒழிச்சு வைக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்ச திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றிடும். இப்போ நம்மளுக்கு இது வந்து சேர்ந்துருச்சா. இப்போ நாம் இது சேர்ந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறோம். இதோட பீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பீஸ் வந்து மாறிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு பதிலாக வேறு ஒரு பீஸ் இங்கே கொண்டு போனால் அந்த பீஸ் வந்து வெளியே வந்துடும். அது இந்த பீஸை கொண்டு போகணுன்னா இதை ஆப்போசிட்டில் ஒழிச்சு வைக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்ச திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றிடும். சரி, இப்போ இதை கொண்டுனா இதை ஒழிச்சு வைக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்ச திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றிடும். வந்துட்டா இப்போ நம்மளுக்கு அந்த பீஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ ரெட்டு கூட வச்சுட்டு இந்த பக்கம் திருப்பினா ஆப்போசிட் ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், மேலே ஏற்றிடும். இப்போ இதை கொண்டு வரணும், ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்ச திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றிடும். இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சா, ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இது இங்கே கொண்டு போனால் ஆப்போசிட் ஒழிச்சு வைக்கிறோம், இது கீழே கொண்டு வரோம், திருப்பி ஒழிச்சு சேர்க்குறோம், மேலே ஏற்றிடும். இப்போ இதையும் ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், ஒழிச்சு திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றிடும். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த 2 ரோ முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பொசிஷனில் வந்து நம்ம வந்து 3rd லேயரை முடிக்கிறது நம்மளோட வேலை. இதுக்கு என்ன பண்ணும், நீங்கள் ஜே ஃபார்முலா அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்று 3 ஃபார்முலா சேர்ந்துருக்கும். ஒன்று இந்த மாதிரி கோடு மாதிரி சேர்ந்துருக்கும், இல்லை இந்த மாதிரி ஜே மாதிரி சேர்ந்துருக்கும், இல்லைனா ஒரு ஸ்கொயர் மாதிரி சேர்ந்துருக்கும். ஸோ எப்படி சேர்ந்துட்டாலும் நான் ஜே ஃபார்முலாவை பண்ணணும். நான் இப்போ இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை அப்படியே இங்கே கொண்டு போயிட்டு ஸோ இந்த இடத்துல படாத இடத்துல ஜே ஃபார்முலா பண்ணணும். ஜே என்ன பண்ணுவோம், ஒரு கோடு போடுவோம், லெஃப்ட்டில் ஒரு கோடு போடுவோம், டாப்பில் ஒரு கோடு போடுவோம். இதான ஜே. இதை நம்ம அப்படியே திருப்பி ரிவர்ஸில் பண்ண போகிறோம். அந்த கோடை திருப்பி போடுறோம். இது எப்படி ஏற்றினா இது கலைஞ்சிரும். ஸோ அதனால் இதை ஏற்றுறோம், இதை திருப்பி சேர்த்துட்டு இது சேர்ந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஜே வந்துடும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதை 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 1 டைம் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், திருப்பியும் பண்ணிங்கன்னா ஜே வந்துடும். ஸோ இப்போ ஜே வந்ததுக்கப்புறம் இங்கே வச்சுட்டு ப்ளூவோட வச்சு திருப்பியும் ஜே ஃபார்முலா அழிக்கிறோம், திருப்பி சேர்க்குறோம், மேலே ஏற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ ஸ்கொயராக இருந்துச்சுன்னா 3 டைம் பண்ணணும், கோடாக இருந்தால் 2 டைம்ஸ் பண்ணணும், ஜேவாக இருந்துச்சுன்னா 1 டைம் பண்ணணும். ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்டர் வந்து நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம க்ரீனோட வச்சு பாருங்கள். ஸோ கிட்ட ரெண்டுமே சேருதா. இப்போ இதுவும் மேட்ச் ஆகுது, இதுவும் மேட்ச் ஆகுது. இப்போ இது ரெண்டு கலர் தான் நம்மளுக்கு பிரச்சனைனா கார்னர் ஃபார்முலா பண்ண போகிறோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா ஐடென்டிக் ஃபார்முலாவோட ப்ரோ வெர்ஷன் தான். கீழே கொண்டு வந்தோம், இதை வந்து இப்படி ஒழிச்சு வச்சுட்டு மேலே ஏற்றுவோம். ஆனால் இதில் 2 டைம்ஸ் வந்து நல்லா பின்னாடி கொண்டு போய் ஒழிச்சு வச்சுப்போம். இங்கே நல்லா இந்த இடத்துல நல்லா ஒழிச்சு வச்சுட்டு மேலே ஏற்றிட்டோம். இப்போ இதை இந்த இடத்துல கொண்டு வருதா. இப்போ இதை இங்கே வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்து இதை சேர்த்துட்டு மேலே ஏற்றிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அலைன் பண்ணி வச்சு பாருங்கள், ப்ளூவோடையும் ரெட்டையும் வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த க்யூப்ஸை வந்து பார்க்க போகிறோம். கார்னர் க்யூப்ஸை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு டேர்னிங் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்னு பார்க்கணும். இது தப்பாக இருக்குது, இது வராது, இது ஏன்னா சேர்ந்துருக்கு ஏற்கனவே. ஸோ இது லெஃப்ட் சைடில் வச்சு 11 ஃபார்முலா பண்ணும். உங்களுக்கு எதுவும் சேரலைனா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ 11 ஃபார்முலா என்ன பண்ணுவோம், ஒரு கோடு போடுவோம், அந்த கோடை வந்து அழிக்கிறோம், திருப்பி ஒரு கோடு போடுறோம், இந்த கோடை வந்து இந்த கோடை சேர்ந்துடும். இப்போ திருப்பி மேலே ஏற்றிட்டு இது வச்சுட்டு சேர்ந்துடும். அலைன் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை திருப்பினா கரெக்டாக வந்துடும். இதே வந்து 2 டைம்ஸ் வந்து திருப்பினா வந்துடும். ஸோ இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வந்து இதை வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நீங்கள் கவலை பண்ண வேணாம். இப்போ திருப்புற வேலை தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ திருப்புறதுக்கு என்ன பண்ணணும், கார்னர் ஃபார்முலா 2 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கார்னர் ஃபார்முலா என்ன பண்ணுவோம், ஒரு கோடு போட்டு நல்லா பின்னாடி கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு மேலே ஏற்றிட்டு இந்த இடத்துல அதை கொண்டு வந்துட்டு கீழே இறக்கிட்டு திருப்பி அதை சேர்த்துட்டு மேலே ஏற்றிடும். இது அப்படியே க்யூப்பை திருப்பாமல் இந்த இடத்துல ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல போய் ஒழிச்சு வச்சிடும். இந்த இடத்துல வந்து ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணோம். மேலே ஏற்றிட்டு இந்த பக்கம் இதை திருப்பி கொண்டு வந்து இதை ஒழிச்சிட்டு இதை வச்சுட்டு மேலே ஏற்றினா நம்மளுக்கு வந்து இப்போ இது வந்து
சேர கலைஞ்சிக்கிட்டே தான் வரும். நீங்கள் பண்ண பண்ண வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி திருப்பியும் பண்ணுறேன். ஸோ இதை திருப்பி சேர்க்குறேன். அதே மாதிரி இதை கீழே கொண்டு வந்து இதை நான் சேர்த்துடுறேன். இப்போ இதை நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கண்ணு முன்னாடி தான் பண்ணேன். எந்த சீனையுமே கட் பண்ணல, ஃபுல்லாக தான் பண்ணேன். லென்த்தாக தான் இருந்துச்சு, ஃபுல் வீடியோ தான் பண்ணேன். பட் நம்மளுக்கு எப்படி சேர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். வெறும் 4 ஃபார்முலா தான். நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா க்யூபை சேர்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் 4 ஃபார்முலா தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. அது எதுக்கு யூஸ் பண்ணனா, இந்த 2 லேயர் ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு அந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதை அடுத்து ஜே ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இதை வந்து ப்ளஸ் ஷேப்பில் கொண்டு வரதுக்கு எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஒன்று ஸ்கொயராக இருக்கும்போது யூஸ் பண்ணணும், கோடாக இருக்கும்போது யூஸ் பண்ணணும், இல்லைனா ஜேவாக இருக்கும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அந்த ப்ளஸ்ஸை சரி சேர்க்கறதுக்கு ரெண்டுத்துக்குமே நடுவில் வச்சு கார்னர் ஃபார்முலா பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த க்யூப் இப்படி மாற்றணும்னா அதுக்கு வந்து 11 ஃபார்முலா பண்ணணும். க்யூபை இந்த வாக்கில் எப்படி திருப்பணும்னா 2 டைம்ஸ், அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து கார்னர் ஃபார்முலா பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.